எல்லாம் இறைவன் ஒருவனுக்கே திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி. கடந்த 2-3 நாட்களாக நான் நம்முடைய ஆதி சிவசக்தி அன்பர்கள் நீங்கள் தெரியப்படுத்தியும், நம்முடைய சேனலில் உள்ளவங்க நீங்கள் தெரியப்படுத்தியும், அப்புறம் என்னுடைய காண்டாக்டில் உள்ள என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் தெரியப்படுத்தியும் நான் ஒரு 2 நாட்களாக நிறைய சிவலிங்க திருமணிகளை தேடி போய்கிட்டுருக்கேன். அங்கே போனாலும் கூட நான் ஒரு எதிர்பார்ப்போட போகிறேன். ஆனால் அங்கே போனால் இன்னும் அந்த நம்முடைய இறைவனை பற்றி போலி நம்பிக்கை அப்படியே இருக்குது. நிறைய இடங்கள் இன்னும் மாறவே இல்லை. பக்கத்திலே ஒரு விநாயகருக்கு, ஒரு மாரியம்மனுக்கு எல்லா பேரையும் நல்லா வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் இவரை போய் நெருங்கும் பொழுது மட்டும் வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இவர் அழிக்கிற கடவுள், இவர் வேண்டாம், இவரை தொட்டாலே ஏதாச்சும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இதுக்கு என்ன தான் நிறைய சிவன்சார் அமைப்பு, நிறைய சிவனடியார்கள் என்ன தான் நம்முடைய இறைவனை பற்றி தெளிவாக சொன்னாலும் கூட நிறைய இடங்களில் இதே மாதிரி தான் மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இன்னும் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த நிலை மாறுனா எப்படி மாறும்? தயவுசெய்து இது கடந்து போக வேண்டாம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சிவலிங்க திருமேனிகளை பற்றி அங்கே உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்முடைய இறைவன் அப்படி கிடையாது, நம்முடைய பரம்பொருள் அப்படி கிடையாது, இவர் தான் ஆதியும் அந்தம் இல்லாதவர், பிறப்புக்கு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், இவரால் மட்டும்தான் நம்முடைய பிறப்பாக இருக்க முடியும், இவர்கிட்டேருந்தான் எல்லா இறைவனும் அருள் வாங்கி தவம் புரிஞ்சு வாங்கி நமக்கு தராங்க, இவரை எப்படி நம்மளை அழிப்பார், அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய இறைவனை பற்றி சொன்னால் மட்டுமே புரியும். அப்படி புரிஞ்சால் தான் நம்ம போகிறப்ப நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், நம்ம இறைவனை தொட முடியும், எடுத்து பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் செய்ய முடியும். இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு போய் நம்ம அப்படியே அப்செட் ஆகி வரோம். அதுக்கு தான் இந்த பதிவு பண்ணுறேன். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு, புண்படுத்துறதுக்கு இல்லை. நம்ம இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு போகணும். ஏன்னா இறைவனை வச்சுக்கிட்டே நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த ஆதி சிவசக்தி சேனலே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் என்ன பண்ண முடியுமே அதை எதிர்காலத்தில் நல்லா பண்ணலாம். இறைவன் பார்த்துக்குவார். இறைவன் மூலமாக நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. சிவாய நம.